ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பற்றி விரிவாக விவாதிக்க போகிறோம், பேச போகிறோன்னா 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி தற்போது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் கட்சி தலைமையில் தமிழகத்தின் புதிய வரவாக வந்துள்ள முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தை காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்து மற்றும் பல கட்சிகளை இணைத்து காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து மீண்டும் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்ற முழக்கத்துடன் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் விருப்பமாக உள்ளது. இந்த விருப்பத்தை காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதேபோல் உள்ளாட்சி பிரதிநிதிகள், காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபாலிடம் கோரிக்கை வைத்து வலியுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஏனென்றால் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 21 ஆண்டுகளில் 5 நாடாளுமன்ற தேர்தல், 4 சட்டமன்ற தேர்தலை சந்தித்துள்ளது. இதில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, அதாவது காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை கைப்பற்றி மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைத்தது. அப்போது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திமுக ஆதரவு அளித்தது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்தது. அதாவது மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது, மத்திய இணை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது, மத்திய துணை அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டது என்பது எல்லாருக்குமே தெரியும். 2004லும் கொடுக்கப்பட்டது, 2009ஆம் ஆண்டும் கொடுக்கப்பட்டது. 10 ஆண்டுகள் மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நடந்தபோது 10 ஆண்டுகளும் திமுக கட்சிக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கப்பட்டது. இதனால் தமிழகமும் பல துறையில் முன்னேறியது, திமுகவும் பல வகையில் வளர்ச்சி பெற்றது, பலன் அடைந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தயவுடன் தான் திமுக சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. அதில் திமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் வெறும் 96 இடங்கள் தான். ஆட்சி அமைப்பதற்கு 22 இடங்கள் தேவைப்பட்ட போது காங்கிரஸ் கட்சியின் தனது 34 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஆதரவு கொடுத்து 5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருந்தது. ஆனால் கைமாறாக திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கவில்லை. அதற்கு திமுக சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மத்தியில் தான் நாங்கள் கூட்டாட்சி வைப்போம், மாநிலத்தில் நாங்கள் கூட்டாட்சி வைக்க மாட்டோம், கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க மாட்டோம் என்பதில் திமுக உறுதியாக இருந்து வருகிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் திமுக மீண்டும் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்று 6வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கும் காங்கிரஸ் கட்சி உதவியாக இருந்தது. அதாவது 2021ல் 12 கட்சிகளின் வாக்குகள் திமுகவுக்கு சென்றதால் திமுகவால் 6வது முறையாக 2021ல் ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. திமுக தனித்து போட்டியிட்டால் திமுகவால் சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியாது. 1967ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையில் திமுகவுடைய அந்த டிப்ளமேட்டிக் ராஜதந்திரம் அப்படின்னா அது கூட்டணி அமைத்து தான் தேர்தலை சந்திப்போம்,
கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை வைத்துதான் ஆட்சிக்கு வருவோம், ஆனால் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் என்பதில் திமுக தீவிரமாக உறுதியாக உள்ளது. இது சுயநலத்தின் உச்சபட்சம் என்று கூட சொல்லலாம், மாற்று கருத்தை கிடையாது. ஆட்சி அமைப்பதற்கு 12 கட்சிகளின் வாக்குகள் தேவைப்படுகிறது. நாள் ஆட்சி அமைந்த பிறகு அந்த 12 கட்சிகளுக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருப்பது. கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு அதிருப்தி திமுக மீது இருந்து வருகிறது. விசிகாவும் இதைத்தான் வலியுறுத்துகிறது, ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அந்த விசிகா என்ற கட்சிக்கும் கொடுக்கப்படவில்லை. காங்கிரஸ் கட்சி மறைமுகமாக வலியுறுத்துகிறது, காங்கிரஸ் கட்சிக்கும் கொடுக்கப்படவில்லை. மாறாக திமுக மட்டுமே தனித்தே ஆட்சியை 2 முறை அமைத்துள்ளது, காங்கிரஸ் கட்சி தயவினால். அதனால பார்த்தீங்கன்னாக்கா 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்திப்பதை தவிர்க்கும் முயற்சியில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. அதுக்காக தான் காங்கிரஸ் கட்சி தலைமையில் தாவேகாவை இடம்பெற செய்து, இன்னும் சில கட்சிகளை இடம்பெற செய்து தேர்தலை சந்தித்தால், அந்த காமராஜரை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினால், ஏன்னா காமராஜர் ஆட்சி எப்படியாப்பட்ட ஆட்சி என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் தெரியும். எந்த கட்சி தேர்தல் சந்தித்தாலும் நீங்கள் எப்படியாப்பட்ட ஆட்சி அமைப்பீங்கன்னு கேட்டால் நாங்கள் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொல்லுவாங்க. ஸோ காமராஜர் ஆட்சி என்பது எல்லா கட்சி தலைவர்களாலும் பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சியாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெற்றது. 1937 67 வரையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் 30 ஆண்டுகள் நடைபெற்றது. அதில் 1952 67 வரையில் காமராஜர் ஒரு 9 ஆண்டுகளுக்கு மேலாக, அதன் பிறகு பக்தவச்சலம், கடைசியாக காங்கிரஸ் ஆட்சி பக்தவச்சலம். இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா 2006ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 48 தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதில் 34 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று திமுகவை ஆட்சியில் அமர்த்தியது. அடுத்ததாக 2011ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 63, அதில் வெற்றி பெற்றது 5 தொகுதிகள். அதில் திமுகவை பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 27 தொகுதி தான் வெற்றி பெற்றது. ஸோ திமுகவில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாக கூட வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது திமுக. அடுத்து 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி வெறும் 41. அதாவது 2011 63, 2016 41. ஸோ தொகுதிகள் குறைக்கப்பட்டு விட்டது. ஏறக்குறை 22 தொகுதிகள் குறைக்கப்பட்டு விட்டது. அடுத்து அந்த 41 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது 8 தொகுதிகள். அடுத்து 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கிய தொகுதிகள் வெறும் 25, அதில் வெற்றி பெற்ற தொகுதி 18. அதில் கடைசியாக ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுக கேட்டாங்க காங்கிரஸ் கட்சியிடமிருந்து. ஆனால் காங்கிரஸ் கட்சி பெருந்தன்மையோட அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவுக்கு கொடுத்து விட்டது. அப்படி பார்த்தா இப்போ 24 தொகுதி தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அதற்கு கைமாறாக சமீபத்தில் 4 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் காலியானது. அதில் ஒரு இடத்தை திமுக காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து இருக்கலாம். ஆனால் கொடுக்காம ஏமாற்றப்பட்டாங்களா என்னென்று அது தெரியல. இவங்க கேட்டாங்களா கொடுக்கலான்னு தெரியல. ஆனால் கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் கூட்டணி தர்மம். பல விஷயங்களில் தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியாவை 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டை 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. இப்படியாப்பட்ட காங்கிரஸ் கட்சி திமுகவில் இடம்பெற்றுள்ளது என்றால் திமுகவுக்கு தான் பெருமை. ஸோ அதை பொருட்படுத்தாமல் காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறது. திமுக காங்கிரஸ் கட்சியுடன் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியை
கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேசிக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு காமராஜரை முதலமைச்சரோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய தலைவர் தற்போதைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை. மறைந்த முன்னாள் அமைச்சர் ஈவிகேஎஸ் இளங்கவன் கூட இந்த கருத்தை தெரிவித்து இருந்தார். தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியுடைய விருப்பத்தை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலிடம் தெரிவித்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. 21 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவால் எந்த அனுகூலமும் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கட்சியால் திமுகவுக்கு பல வகையில் அனுகூலம் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சி தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் திமுகவால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது. சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலை இருக்கும்போது திமுக ஏன் காங்கிரஸ் கட்சி அலட்சியப்படுத்துகிறது, பொருட்படுத்தவில்லை என்ற கேள்வி காங்கிரஸ் கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டர் மனதிலும் உதிக்க ஆரம்பித்து விட்டது. அதனால் தனித்து களம் காண வேண்டும் என்ற நோக்கத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதனால் திமுக காங்கிரஸ் கட்சியை பயன்படுத்தி கொள்கிறதே தவிர காங்கிரஸ் கட்சிக்கு வளர்ச்சிக்கு எந்த விதமான ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதில்லை. இன்னொரு விஷயம், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்கள் பணி ஆற்றுவதற்கு தேவையான அலுவலகத்தை கூட கட்டி கொடுக்கவில்லை திமுக அரசாங்கம் என்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து திமுகவில் இருந்தால் காங்கிரஸ் கட்சியால் தமிழ்நாட்டில் வளர முடியாது என்பதை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உணர்ந்ததன் காரணமாகத்தான் இந்த முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலிடம் தெரிவித்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இன்னும் சில மாதங்களில் காங்கிரஸ் கட்சி திமுகவில் இருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திக்கக்கூடிய நிலைமையும் உருவாகலாம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.